வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியினை ஏற்றி போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். காரைக்காலில் நடைபெற்ற இந்திய நாட்டின் 76வது குடியரசு தின விழா கோலாகலத்துடன் கொண்டாடப்பட்டது. காவல்துறை அணிவகுப்புடன் இந்த நிகழ்ச்சி இன்று காரைக்கால் விளையாட்டு உள்ளரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தேர்தல் ஆணையம் சார்பில் 15வது தேசிய வாக்காளர் தின விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல், மழை வெள்ள சேதத்தை கண்காணிக்க சென்சார் கேமராக்கள் அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியினை ஏற்றி போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் நாட்டின் 76வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவினையொட்டி கடற்கரை சாலை வண்ண கோலம் பூண்டிருந்தது. காந்தி திடலின் கீழ் கொடிங்கம்பத்துடன் விழா மேடை அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியினை ஏற்றினார். பின் கவர்னர் போலீசாரின் வகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு ஜனாதிபதி பதக்கம், மத்திய உள்துறை அமைச்சரின் பதக்கம், கவர்னரின் பதக்கம் ஆகியவற்றை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து காவல்துறையின் பல்வேறு பிரிவினர், அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. தேசிய மாணவர் படை, முன்னாள் ராணுவ வீரர்கள், சாரணர், சமுதாய நலப்பணி திட்ட மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. இதன்பின் ஆதி திராவிட நலத்துறை, வேளாண் துறை, கால்நடை பராமரிப்பு, குடிமைப் பொருள் வழங்கல், தீயணைப்பு, சுகாதாரம், தொழில், உள்ளாட்சி, ஊரக வளர்ச்சி, சமூக நலம் ஆகிய துறைகளின் அலங்கார வாகனங்களில் அணிவகுப்பு நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைமைச் செயலர், மாவட்ட ஆட்சியர் உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர். காரைக்காலில் நடைபெறவிருக்கும் இந்திய நாட்டின் 76வது குடியரசு தின விழா கோலாகலத்துடன் கொண்டாட்டத்துடன் காவல்துறை அணிவகுப்புடன் நிகழ்ச்சி இன்று காரைக்கால் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் இந்திய நாட்டின் 76வது குடியரசு தின விழா இன்று கோலாகலத்துடன் கொண்டாடப்பட்டது. மேலும் காரைக்கால் விளையாட்டு உள்ளரங்க மைதானத்தில் நடைபெறவுள்ள இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன், அரசு அதிகாரிகள், பின்னர் காவல்துறை மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனையொட்டி இன்று காரைக்கால் விளையாட்டு உள் அரங்க மைதானத்தில் காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மற்றும் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு, பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனால பல்லுயிர் பெருகும், மண்வளம் கூடும், மனித ஆரோக்கியமும். புதுச்சேரியில் தேர்தல் ஆணையர் சார்பில் 15வது தேசிய வாக்காளர் தின விழா நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் தேசிய வாக்காளர் தின விழா நடைபெற்றது. புதுவை தேர்தல் துணை தலைமை அதிகாரி தில்லைவேல் வரவேற்றார். மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தலைமை வகித்தார். மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் புதுவை மாநிலத்தில் முதன்முறை வாக்காளர்களுக்கு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை தேர்தல் தலைமை அதிகாரி ஜவஹர் மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். தொடர்ந்து தேர்தல் துறை சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் மக்களவைத் தேர்தலில் பொழுது சிறப்பாக செயல்பட்ட மாணவர்கள், காவலர்கள், அதிகாரிகள், துறையினர் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக விழாவில் பங்கேற்ற அனைவரும் வாக்காளர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். முடிவில் தேர்தல் துறை தலைமை அதிகாரி ஆதர்ஷ் நன்றி கூறினார். புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல், மழை வெள்ள சேதத்தை கண்காணிக்க சென்சார் கேமராக்கள் அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி நகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கேமராக்கள் மூலம் கண்டறிந்து ஒழுங்குபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக நகரின் முக்கிய இடங்களில் நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. சுமார் 450 கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. அரியங்குப்பம், வில்லியனூர், மேட்டுப்பாளையம், கோரிமேடு, கிழக்கு கடற்கரை சாலை ஆகிய பகுதிகளில் வாகனங்கள் வரும் பகுதிகளை கண்காணிக்க நவீன கேமராக்கள் பொருத்தப்படுகிறது. இதற்கான கட்டுப்பாட்டு மையம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள
நவீன மீன் அங்காடி வளாகத்தில் அமைக்கப்பட்டு உள்ளது. இங்கிருந்தபடியே ஊழியர்கள் கண்காணித்து போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களின் வாகன எண்களை கண்டறிந்து அபராதம் விதிக்கப்பட உள்ளது. இதேபோல் போக்குவரத்து நெரிசல் உள்ள இடங்களை கண்டறிந்து உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது மழையின் பொழுது புதுச்சேரியில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் புகுந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இதை தடுக்கும் முயற்சியாக மழை காலங்களில் முன்கூட்டியே வெள்ள அளவை கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக சாலைகள், கழிவுநீர் வாய்க்கால்களை கண்காணிக்கவும் கேமரா பொருத்தப்படுகிறது. அதாவது வாய்க்கால்களில் பெருக்கெடுத்து ஓடும் தண்ணீரின் அளவு சென்சார் கேமரா மூலம் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கண்காணிக்கப்படும். அதன் மூலம் மழை வெள்ளம் அதிகரிக்கும் பொழுது தாழ்வான பகுதியில் இருந்து மக்களை வெளியேற்றுவது, மின்சாரத்தை துண்டிப்பது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் 10% மக்கள் தீபாவளி இலவச அரிசி, சர்க்கரையை வாங்காததால் அரசுக்கு ரூபாய் 1 கோடி வரை மிச்சமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் மீண்டும் ரேஷன் கடை திறந்து அரிசி வழங்க மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ரேஷன் கடை திறந்து மாதாந்திர இலவச அரிசி 20 கிலோ வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. அதற்கு முன்னோட்டமாக தீபாவளிக்கு அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் தலா 10 கிலோ இலவச அரிசி, 2 கிலோ சர்க்கரை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. கான்ஃபெட் மூலம் அரிசி, சர்க்கரை கொள்முதல் செய்து ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்பட்டன. இதற்காக அரசு ரூபாய் 16 கோடி ஒதுக்கியது. ஒட்டுமொத்த ரேஷன் கார்டுகளில் 90% ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தேவையான அரிசி, சர்க்கரையை கான்ஃபெட் கொள்முதல் செய்து விநியோகித்தது. அதன்படி 10% கார்டு உரிமையாளர்கள் ரேஷன் கடை பக்கம் கூட எட்டி பார்க்கவில்லை. இதன் மூலம் அரசுக்கு 1 கோடி வரை மிச்சமானது. குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுவையில் உள்ள 1196 சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு தலா ரூபாய் 3000 பரிசு தொகை அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் குடியரசு தின விழாவினை முன்னிட்டு தியாகிகளை கௌரவிக்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று தியாகிகளுக்கு இனிப்பு பொன்னாடை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், நாட்டின் விடுதலைக்கு போராடி தங்கள் இன்னுயிரை நீத்தவர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவர்களை கௌரவித்து நாம் பெருமை விடுதலையை பேணி காப்பதுடன் நாட்டின் வளர்ச்சியை விடுதலை போராட்ட தலைவர்கள் விரும்பிய வண்ணம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறோம். குடியரசு தினத்தை முன்னிட்டு தியாகிகளுக்கு தலா 3000 பரிசு தொகையாக அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்றார். இவ்விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடி, பாஸ்கர், தட்சிணாமூர்த்தி உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தவில் கலைஞருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ளது. அவருக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் உட்பட பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை மத்திய அரசு வழங்கி கௌரவித்து வருகிறது. இந்த ஆண்டிற்கான விருதுகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதில் புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் கங்கையம்மன் கோவில் தெருவை சேர்ந்த தவில் கலைஞர் தட்சிணாமூர்த்தி பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவரின் 52 கால தவில் இசை சேவையை பாராட்டி இந்த விருதினை புதுச்சேரி அரசின் பரிந்துரை பேரில் மத்திய அரசு அறிவித்துள்ளது. அவர் நாடு முழுவதும் 15,000க்கும் மேற்பட்ட இசை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார். புதுச்சேரி அரசின் கலைமாமணி விருதினை, அம்பேத்கர் நேஷனல் விருதினையும், அம்பேத்கர் கலாஸ்ரீ தேசிய விருதினையும் பெற்றுள்ளார். பத்மஸ்ரீ விருது தட்சிணாமூர்த்திக்கு அறிவிக்கப்பட்டதை அறிந்து பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். வெடிகுண்டு வீசிய வழக்கில் கோர்ட்டில் ஆஜராகாத பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உருளையம்பேட்டை மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் சங்கர் மகன் சரத்ராஜ் பிரபல ரவுடி. இவர் மீது 2 கொலை வழக்குகள் உள்ளன. இவர் கடந்த 2019 ஆண்டு பெண் தர மறுத்ததால் கோட்டகுப்பம் அல்லாப்பிச்சை வீட்டில் வெடிகுண்டு வீசினார். சரத்ராஜை கைது செய்த கோட்டகுப்பம் போலீசார் அவர் மீது விழுப்புரம் முதன்மை மாவட்ட சார்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கில் ஜாமீனில் வந்த சரத்ராஜ் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவானார். அவரை கைது செய்ய நீதிபதி வாரண்ட் பிறப்பித்தார். இதன் பேரில் கோட்டகுப்பம் போலீசார் தலைமறைவாக இருந்த சரத்ராஜை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். திருநள்ளாறில் ஸ்ரீ தர்பாண்யேஸ்வரர் ஆலயத்தில் சனிக்கிழமை என்பதால் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வெள்ளி கவச அலங்காரத்தில் அருள் பாலித்தார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாண்யேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் அனுகிரக மூர்த்தியாக தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்ய வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். குடியரசு தின விழா தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளதாகவும் இன்று சனிக்கிழமை என்பதாலும்
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி மாநில பக்தர்கள் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபட அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மேலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த தேவையான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடாத காரணத்தால் பக்தர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை ஒரு பக்தர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்தார். அதன் பிறகு மேற்கொண்டு அதிக அளவு போலீசார் பணியில் ஈடுபட்டதால் கூட்டத்தை கட்டுப்படுத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சனி பகவானுக்கு உகந்த எல் தீபம் ஏற்றி வழிபட்டனர். குடியரசு தின விழாவினையொட்டி நெட்டப்பாக்கத்தில் அமைந்துள்ள ராட்சத கொடி மரத்தில் துணை சபாநாயகர் ராஜவேலு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அருகே உள்ள நெட்டப்பாக்கம் சிவன் கோவில் திடலில் அமைந்துள்ள ராட்சத கொடி மரத்தில் துணை சபாநாயகர் ராஜவேலு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். முன்னதாக காந்தி பூங்காவில் அமைந்துள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் மூவர்ண தேசிய கொடியினை ஏற்றி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர் ராமலிங்கேஸ்வர ராவ், இளநிலை பொறியாளர் ஐயப்பன் உட்பட பஞ்சாயத்து ஊழியர்கள் அனைவரும் உடனிருந்தனர். தொடர்ந்து நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்துக்கு கீழ் வரும் அனைத்து கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. நாட்டின் 76வது குடியரசு தினம் காரைக்காலில் பாஜக ஓபிசி அணி சார்பில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நாட்டின் 76வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட பாஜக ஓபிசி அணி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் அன்பு நகரில் பாஜக பிரமுகர் சுரேஷ் கண்ணா தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. பின்னர் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியரின் 300 நபர்களுக்கு நோட்டு, பேனா, புத்தகம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் துரை சேனாதிபதி, சசி, ஞானம், கஜேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த 32 மீனவர்களுக்கு மீன்பிடி உபகரணங்களை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வழங்கினார். முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த நிதியில் தொகுதி முழுவதும் பல்வேறு வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக குடியரசு தினத்தை முன்னிட்டு இன்று அவரது அலுவலகத்தில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த சோலை நகர் தெற்கு பகுதியை சேர்ந்த மீனவர்கள் 32 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் சோலை நகர் தெற்கு பகுதியை சேர்ந்த 32 மீனவ பயனாளிகளுக்கு மீன்பிடி வலைகள் உள்ளிட்ட சாதனங்களை தனது சொந்த நிதியில் இலவசமாக வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி அவைத்தலைவர் சௌரிராஜன், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் எழிலன், முன்னாள் தொகுதி மீனவர் அணி துணை செயலாளர் தங்கராசு மற்றும் பூபதி, சந்துரு, தேசப்பன், உதயகுமார், விநாயகமூர்த்தி உட்பட திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலைகள் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டதில் நடைபெற்ற ஊழல் முறைகேடுகள் குறித்து திமுக சார்பில் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட உள்ளதாகவும், புதிய மதுபான தொழிற்சாலைகளால் புதுச்சேரிக்கு எந்த வகையில் வருமானம் கிடைக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி நிரூபித்தால் திமுக தேர்தலில் நிற்காது என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில திமுக மாணவரணி மற்றும் ஊசுடு தொகுதி திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரம் வணக்கம் நாள் பொதுக்கூட்டம் குர்மாபிட் பகுதியில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடி, சம்பத் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு பொற்கிழி வழங்கி கௌரவித்தனர். இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, புதுச்சேரி மாநிலத்தில் வருவாயை பெருக்குகின்றோம் என்ற பெயரில் புதிய மதுபான கொள்கையை கொண்டு வருவதை ஏற்க முடியாது என்றும், புதுச்சேரியில் திமுக ஆட்சியின் பொழுது தண்ணீரை உறிஞ்சும் எவ்வித தொழிற்சாலைகளும் வராது என்ற அரசாணை கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்று நிலத்தடி நீர் மற்றும் பொதுமக்களை பாதிக்கும் மதுபான தொழிற்சாலைகளுக்கு ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு மத்திய அரசின் அழுத்தம் காரணமாக அனுமதி கொடுத்துள்ளது. புதிய மதுபான தொழிற்சாலைகளால் புதுச்சேரிக்கு எந்த வகையில் வருமானம் கிடைக்கும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி நிரூபித்தால் திமுக தேர்தலில் நிற்காது என சவால் விட்ட எதிர்க்கட்சி தலைவர் சிவா, புதிய மதுபான தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கான அனுமதி வழங்கியதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்துள்ளதாகவும், இந்த ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக புதுச்சேரி திமுக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்படும் என தெரிவித்தார். இந்திய திருநாட்டின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. இந்திய திருநாட்டின் 76வது குடியரசு தின விழாவினை ஒட்டி நாடு முழுவதும் தேசிய கொடி ஏற்றி உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், அலுவலக மேலாளர் குப்பன் மற்றும் அலுவலக ஊழியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பைபாஸ் சாலையில் பள்ளி வாசலில் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார். இந்திய தேசத்தின் 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் பைபாஸ் சாலையில் உள்ள பள்ளி வாசலில் குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் மார்க்கெட் வியாபாரிகள் மற்றும் தொழில் முனைவோர் நலச்சங்கத்தின் தலைவர் கலியமூர்த்தி, செயலாளர் முருகன், பொருளாளர் அண்ணாமலை, திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில அமைப்பாளர் சிவசங்கரன், சிறுபான்மை நல உரிமை பிரிவு நாகூர் மீரான், கலை இலக்கிய பிரிவு ஜபருல்லா, பள்ளிவாசல் முத்துவள்ளி, ஜாகிர் ஹுசேன், இமாம் அஜித் கான், ஜமாத் பிரமுகர்கள் சர்தார் பாஷா, சௌகத் அலி, அமீர்கான், ஆரிஃப் கான் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் அபிஷேக பாகத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை அப்பகுதி மக்கள் புறக்கணித்து, கிராம சபை கூட்டம் கண் துடைப்பிற்காக மட்டுமே நடைபெறுவதாகவும் மக்கள் குறையை தீர்க்கவில்லை என அப்பகுதி மக்கள் ஆவேசமடைந்தனர். அபிஷேகப்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு துறையை சார்ந்த அதிகாரிகள் போதிய அளவில் வரவில்லை என்றும், அதேபோல் காலமாக குறை தீர்ப்பு கூட்டம் என்பது வெறும் கடமைக்காகவே நடைபெறுவதாகவும், இதுவரை அபிஷேகப்பாக்கம் பகுதியில் எவ்வித குறையும் தீர்க்கப்படவில்லை எனவும் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஆர்டிஐ பஞ்சாயத்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். ஆனால் 25 நாட்களாகியும் இதுவரை அதற்கான பதில் ஏதும் இல்லை. ஆகவே அபிஷேகப்பாக்கம் கிராமத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அலட்சியப்படுத்துகின்றனர். ஆகவே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை அப்பகுதி கிராம மக்கள் புறக்கணித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருபுவனை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 76வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. திருபுவனையில் உள்ள மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 76வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட தியாகிகள் ரங்கநாதன், ராமானுஜம், மோகன் ஆகியோருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். விழாவினை தொடர்ந்து மேலும் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா வழங்கப்பட்டது. உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் என்கிற ஜெயராமன், இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கர், மனோகர், ஆனந்தன், அலுவலக ஊழியர்கள், பணியாளர்கள், அரசு பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அலுவலகத்தில் திருபுவனை கிராம பஞ்சாயத்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் குடியரசு தின விழாவினையொட்டி ஆணையர் எழில்ராஜன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்து உரையாற்றினார். புதுச்சேரி மாநில திமுக மாணவரணி மற்றும் ஊசுடு சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் குருமாம்பேட்டையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில திமுக மாணவரணி மற்றும் ஊசுடு சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் குருமாம்பேட்டையில் நடைபெற்றது. மாநில மாணவரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் SP மணிமாறன் தலைமை வகித்தார். ஊசுடு தொகுதி செயலாளர் பீசா இளஞ்செழிய பாண்டியன், தொகுதி அவைத்தலைவர் ரா கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தலைமைச் செயற்குழு உறுப்பினர் KMP லோகையன் வரவேற்று பேசினார். தலைமை கழக செயற்பொறியாளர் கந்திலி கரிகாலன், புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, தலைமை கழக பேச்சாளர் குடந்தை ராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்புரையாற்றி மொழிப்போர் தியாகிகளுக்கு பொற்கிழி வழங்கி கௌரவித்தார்கள். மாநில அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடி, L சம்பத் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். தொடர்ந்து சென்னை பச்சையப்பன் கல்லூரி பேராசிரியர் ஆண்டவர் எழுதிய மொழிப்போர் புரட்சியும் தமிழ் கவிதையும் என்ற தலைப்பில் நூல் வெளியிடப்பட்டது. மாநில மாணவரணி துணை அமைப்பாளர்கள் கண்ணன், ஸ்டீபன்ராஜ், ஸ்ரீஹரி, அமுதன், கீர்த்தி, எழினி, தமிழ்மகள், ஜான்சிராணி, முத்தரசன் மற்றும் ஊசுடு தொகுதியில் உள்ள மாநில நிர்வாகிகள் மதிவாணன், வீரராகவன், முருகையன், ஹரிதாஸ், தேவநாதன், கலியமூர்த்தி, விஜய் என்கிற வெங்கடேசன், சுமித்ரா, அனந்தராமன், ஐயனார் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். கூட்ட நிறைவில் மாநில கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் உத்ராபதி நன்றி கூறினார். 76வது குடியரசு தின விழாவினையொட்டி அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தேசிய கொடி ஏற்றினார். நம் இந்திய தேசத்தின் 76வது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனை முன்னிட்டு இன்று அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அங்கே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தி மற்றும் காமராஜர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை
மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார். உடன் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் தேசிய கொடியேற்றி கொடிவணக்கம் செலுத்தினர். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நாட்டின் 76வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசிய கொடியேற்றி கொடிவணக்கம் செலுத்தி மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவிய மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர்கள் அகிலன், சுரேஷ், இளநிலை எழுத்தர் செழியன் மற்றும் மணவெளி ராதா, மேல்நிலைப்பள்ளியின் ஆசிரியைகள், மாணவிகள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். ராம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் அருகே உள்ள ராம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை 9 மணி அளவில் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கலச ஸ்தாபனம், மகா பூர்ணாகதி, மகா சாந்தி திருமஞ்சனம், யாத்திரதானம், விஸ்வரூப ததுந்த ஹோமம் ஆகியன நடைபெற்றது. தொடர்ந்து காலை 9 மணி அளவில் கடம் புறப்பாடு நடைபெற்று ஆஞ்சநேயர் சுவாமி ஆலய விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விஸ்வரூப ஆஞ்சநேயர் சிலைக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. கும்பாபிஷேக விழாவினை காண ராம்பாக்கம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இரவு சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் சன்னதி சுற்று நடைபெறுகிறது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியினை ஏற்றி போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். காரைக்காலில் நடைபெற்ற இந்திய நாட்டின் 76வது குடியரசு தின விழா கோலாகலத்துடன் கொண்டாடப்பட்டது. காவல்துறை அணிவகுப்புடன் இந்த நிகழ்ச்சி இன்று காரைக்கால் விளையாட்டு உள்ளரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தேர்தல் ஆணையம் சார்பில் 15வது தேசிய வாக்காளர் தின விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல், மழை வெள்ள சேதத்தை கண்காணிக்க சென்சார் கேமராக்கள் அமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.